நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்ததுங்களா? உங்க மனசுக்கெல்லாம் பிடித்தமா இருந்ததா? இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடித்தமா இருந்தது. டூரிசம் அறிவுதானம் என்ற ஒரு நிகழ்ச்சி. இன்றைக்கு அது ஒரு சிறப்பான ஒரு நாள். 10ஆம் தேதி 7வது மாதம் என்றாலே ரொம்ப சிறப்பான ஒரு நாள். இந்த நிகழ்ச்சியில் என்னையும் கலந்து கொண்டு சில பாடலையும் ஆடலையும் வழங்குமாறு வாய்ப்பளித்த திரு அவர்களுக்கு எனது நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிந்து கொள்கிறேன். காமனுக்கு காமன் காதலுக்கு மாமன் காத்திரங்கள் சொல்ல வந்து நிற்க தேவன் கனவில் நினைவில் எதிலும் இவன் அழகில் தனிமை ரசிகன் இவன் மேல காலை மாலை வேலை இல்லை நான் கொஞ்சம். கலை என்பது என்ன? கலை என்பது நான் அதுதான் ரசிக்கிறேன். எனக்குள்ள என் மனசுல இருக்குது அதுதான் எல்லாமே நினைக்கிறேன். காதெல்லாம் அதுதான், கணவரும் அதுதான், பிள்ளைங்க அதுதான், குடும்பம் அதுதான், என்னோட தொழில், என்னோட இதுக்கு நான் அதை மட்டும் என் மனசுல தான். அதை யாரையும் நான் காட்டிக்கிறது இல்லை, யாருக்கும் சொல்றது இல்லை. நான் ரொம்ப காதலிக்கிறது என்னோட வீட்டுல வந்து பாருங்க பாட்டு அப்படிதான் நான் ரசிப்பேன். நான் போட்டுட்டு அதை புரியுதே உன் பேசவே ஊமையான பெண்களுக்கு பிரேம உள்ளும் இருக்காத போதும் அந்த ஜாலனே. ஆவல் மீறி காதலினால் அள்ளி விழுக சொல்லிடுதே. ஆவல் மீறி காதலினால் அள்ளி விழுக சொல்லிடுதே. அந்த ரங்கம் யாவையுமே அழகு முகமும் சொல்லிடுதே போதும் அந்த ஜாலனே. பேசாமல் இருந்தால் என பிரேம பாட்டை இதுதானே. பேசாமல் இருந்தால் என பிரேம பாட்டை இதுதானே. ஆசையோடு பாசம் வைத்தால் தாசனாக வாழ்வேனே போதும் உந்தன் ஜாலனே. என்னரசி உன்னழகா என்னைய நான் மறந்தேனே. என்னரசி உன்னழகா என்னைய நான் மறந்தேனே. இன்னும் என்ன தாமதமோ உன்னை என்றும் பிரியேனே போதும் உந்தன் ஜாலனே. புரியுதே உன் வேதமே ஊமையான பெண்களுக்கு பிரேமை உள்ளும் இருக்காதா போதும் உந்தன் ஜாலனே. நன்றி. கலை என்ற போது அது எனக்கு நான் காதல் பண்றது அதுதான். அதனால இதுவரையிலும் யாரையும் நான் கணவர் இறந்துட்டு இவ்வளவு காலத்துக்கு கடைக்கரையில கொஞ்சம், கேணிக்கரையில கொஞ்சம், அடுப்பாங்கரையில கொஞ்சம், அங்க இங்க இந்த காதல்லாம் கிடையாது. கலைஞன்னா எல்லாம் கூட்டடிக்கிறது தான். எவ்வளவு பேர் எனக்கு எவ்வளோ பேர் நண்பர்கள், ஆர்டிஎம் வேறலாம், சிங்கப்பூர் வேறலாம், எவ்வளோ நண்பர்கள் தான். இப்படிதான் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் ஆடுறது பாட்டு, என்ன பாட்டு பாடணும், என்ன டான்ஸ் ஆடணும், எப்படி அந்த நிகழ்ச்சி, இதைத்தான் நாங்கள் பேசுறது. இப்போ பேசிட்டு இப்படி செஞ்சோமே இது மாதிரி தான் அங்கே. இதுதான் சந்தோஷம். இதெல்லாம் வந்து அங்கெல்லாம் கட்டிக்க முடியாது, எல்லாம் போச்சு அது. இது என் பேர்ல தான். நான் அந்த டான்ஸ் இருக்கு அப்படி வந்து நின்ன உடனே பையன் யாரோ பையனா ஆடுறானு, ஏன்னா நான் அந்த மேக்கப் நான் தான் போட்டுக்கணும், யாரும் போட விடக்கூடாது. சரிம்மா, இப்போ நீங்க கலையில ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. இந்த வயசுலயும் ஒரு கலையை வந்து நீங்க விடாப்பிடியா பிடிச்சிட்டு இருக்கீங்களா, இதுக்கு என்ன காரணம் தெரியல. என்னையா அறியாம அந்த உள்ளத்துல வந்து அதுதான் இருக்குது. வேற ஒண்ணு. நல்ல அழகழகா ட்ரெஸ் பண்ணுவேன், நான் பண்ணிக்குவேன். நான் சேலையெல்லாம் அழகழகா விதவிதமா கட்டிக்குவேன். நல்ல ட்ரெஸ் பண்ணணும், நல்ல டான்ஸ் ஆடணும், நல்லா பாடணும், நல்ல கலைஞர்கள்லாம் ஒன்று போடணும், இப்படிப்பட்ட கலைகள் நிகழ்ச்சிகளை நடத்தணும். இது சந்தோஷம். சந்தோஷம் தான் உங்களுக்கு முக்கியம். சந்தோஷம், இதுதான் சந்தோஷம். வேற எந்த சந்தோஷம்? சாப்பிடவா, சினிமா பார்க்க போறதா, கூட்டத்தை கூட்டுறதா, அங்க கல்யாணம், அங்க காட்சி, இதெல்லாம் எனக்கு சந்தோஷம் கிடையாது. ஏதோ மக்கள் போறாங்களா, அவங்க பின்னாடி கொஞ்சம் அப்படி போய்கிட்டு இருக்க வேண்டியதான்.